அதுலெல்லாம் ஒரு ஒரு நல்ல உபதேசத்துல நீங்க வளர்க்கப்படணும். இன்னைக்கு உபதேசங்களே திருச்சபையில இல்லாம இருக்குது. அந்த உபதேசம்ன்றது என்ன அப்படின்னா பாருங்க, சில குறையா சொல்லல, சில இடத்துல போனா எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றாங்கன்னா ஒரே கட்டுகளா இருக்குது அப்படின்னு. உனக்கு அங்க கட்டு இருக்குது, உனக்கு இங்க கட்டு இருக்குது, உனக்கு அந்த அவன் கட்டி வச்சிருக்கிறான், இவன் கட்டி வச்சிருக்கிறான், இந்த பேர்ல உங்க வீட்டுல யாராவது இருக்காங்களா, அவங்க தான் கட்டி வச்சிருக்கிறாங்க. இது என்ன ஆண்டவருடைய பிள்ளைகள் இதையே நீங்க நினைச்சிட்டு இருக்கலாமா? இது காலை தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில இருக்கிற ஒரு சிஸ்டர் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ஒரு பாட்டில் நிறைய தண்ணியை எடுத்து வீடு முழுக்க என்ன பண்றதுன்னா அப்படி தெளிச்சுட்டே இருக்கிறது, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இது இது அப்படி தெளிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா என்னன்னா அதுவே ஒரு ஸ்லோகமா என்னமோ அது தெளிச்ச உடனே எல்லாம் மாறிடுற மாதிரி, பிசாசு இல்லைன்னா நெருங்குற மாதிரி அப்படி ஒரு மைண்ட் செட் வருது. சிலருக்கு பாருங்க எப்ப பார்த்தாலும் தீர்க்க தரிசனம் எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லுவீங்களா? தீர்க்க தரிசனம் இல்லைன்னு சொல்லல, தீர்க்க தரிசனம் பொய்ன்னு சொல்லல. ஆனா நீங்க உபதேசத்துல வளருங்க, அதுலயே நம்ம அப்படியே போயிடக்கூடாது. அதனால கட்டுகள் எத்தனை இருந்தாலும் ஆண்டவரால நீக்க முடியாத கட்டுகள் இல்லை. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இன்னும் நிறைய பேருக்கு பிசாசு இருக்குது. உனக்குள்ள பிசாசு ரொம்ப போராடுறது, உனக்குள்ள சத்துரு ரொம்ப போராடுது. பாரு, இந்த விஷயம் பிசாசுனால தான் வந்துச்சு, இந்த தடை பிசாசுனால தான் வந்துச்சு. எதுக்கெடுத்தாலும் ஒரு நாள்ல 100 டைம் இயேசுவை உச்சரிக்கிறாங்களோ இல்லையோ, யாரை உச்சரிச்சிருவாங்கன்னா பிசாச உச்சரிச்சிருவாங்க. ஆமா, நம்ம சட்டம் தான் போடணும் போல தெரியுது. இங்க அரசியல் தலைவர் ஒருத்தர் சட்டம் போட்டாராமா, இந்த அரசியல்வாதியினுடைய பேரை யாரும் எந்த மேடையிலும் பேசக்கூடாது அப்படின்னு தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு அவர் ஒரு லெட்டர் அனுப்பினாராமா, யாரும் இவருடைய பேரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாராமா. அதே மாதிரி நம்மளும் அப்படிதான் உங்களுக்கெல்லாம் ஒரு லெட்டர் போடணும் போல தெரியுது. அன்பான விசுவாச மக்களே, இன்றிலிருந்து யாரும் பிசாசனுடைய பெயரை நீங்கள் உச்சரிக்க வேண்டாம். அப்படி உச்சரிப்பதற்கு பதிலாக இயேசுநாதருடைய பெயரை உச்சரியுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும் அப்படின்னு சொல்லி. அதான் ஒரு ஊழியக்காரர் பைபிள் காலேஜில் அவருக்கு ஒரு எக்ஸாம் நடந்துச்சாமா. அந்த எக்ஸாம்ல 2 கேள்வி கேட்டாங்களாமா. ஒன்று, இயேசு யார் அப்படின்ற கேள்வி. 2வது கேள்வி, பிசாசு யார். 2 தான், 2 கொஸ்டினுக்கு 100 மார்க். இவர் இயேசு யார் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சாராமா. பக்கமா எழுதி இந்த டைம் முடிய போதாமா, இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்கிறது. உடனே அவர் எழுதினாராமா, கடைசியில் நானும் வேதத்தில் எழுதி இருக்கிறது போல் தான் எழுதியிருக்கிறேன், அவரை பற்றி எழுதினால் நீங்கள் கொடுக்கிற பேப்பர் எனக்கு பத்தாது, என் கையில இருக்கிற இங்கும் எனக்கு போதாது அப்படின்னு முடிச்சிட்டாராம். அடுத்த ஒரு பேப்பர் வாங்கினாராம், பிசாசு யார் அப்படின்னு எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணா, அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன, அவனை குறித்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, உலகத்தில் இருக்கிறவனை விட அவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. என்ன ஞானம் பாருங்க. ஆனா நம்மகிட்ட கொடுத்தோம்னா நீங்க என்ன நினைப்பீங்க, உங்க கையில 2 பேப்பர் 2 கொஸ்டின், மகளே பிசாசு உனக்கு என்னென்ன தொந்தரவு செய்கிறான் எழுது, இயேசு உனக்கு என்னென்ன நன்மை செய்தார் எழுது அப்படின்னு 2 ஆன்சர் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நீங்க பிசாசு என்னென்ன தீமை செய்தான்னு எப்ப எழுதுவீங்க தெரியுமா? 1942வது வருடம் நான் இந்த கிராமத்தில் பிறந்த போது முதல் என் அம்மா என் வயிற்றில் என்னை தூக்கி கொண்டு போது காலை தடுக்கி விட்டான் பிசாசு. அன்றைக்கே நான் சாவேன் என்று அவன் திட்டம் போட்டான், ஆனால் நான் சாகவில்லை, கர்த்தர் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு எழுதி அவ்வளவுதான். இந்த நாள் வரைக்கும், இன்னைக்கு டேட் என்ன? ஆமா, இன்னைக்கு வரைக்கும் பிப்ரவரி மாதம் 2வது வாரம். ஆமா, இன்னைக்கு வரைக்கும் வரும்போது, திருச்சபைக்குள்ளே வரும்போது செருப்பை கழட்டி விட்டு வந்தேன். ஒரு சிஸ்டர் என்னை முறைத்தார்கள். உடனே நினைத்தேன், இன்று ஆராதனைக்கு சத்துரு வேட்டு வைக்கிறான், இந்த சகோதரி மூலமாய் பிசாசு உள்ளே புகுந்து எனக்கு ஏதோ ஒரு வேலை பார்க்கிறான் என்று கண்டுபிடித்தேன் அப்படின்னு நீங்க பக்கமா எழுதுவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச அற்புதம் பார்த்தா நிறைய செஞ்சாரு, எதுவும் ஞாபகம் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு முடிவேன். அப்படி இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை நமக்கு எப்பொழுதும் உயர்த்தக்கூடியவர் யாருன்னா கர்த்தர் ஒருவரே உயர்த்தக்கூடியவர். ஹல்லேலூயா.